வாழுங்க, வாழ விடுங்க. யாரும் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலனா தள்ளிக்கோங்க. ஸ்ப்ரெட் லவ், அன்பை மட்டும் பகிருங்கள். இந்த உலகத்துக்கு இதுதான் தேவை அப்படின்னு நடிகர் தனுஷ் அவர்கள் சக்கப்போடு போடு ராஜாவுடைய ஆடியோ லான்ச் ஸ்பீச்சை டேக் பண்ணி விக்கி மற்றும் நயன்தாரா தம்பதி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3 பக்க அறிக்கையை வெளியிட்டிருந்தது தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களா இருக்கட்டும், சமூக ஊடகங்களா இருக்கட்டும், இப்படி எல்லா பலதரப்பட்ட மக்கள்கிட்டையும் ஒரு பேரதிர்ச்சி அளிச்சிருக்கு. இந்த 3 பக்க அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும் இப்போ பார்த்துடலாம். பல தவறான விஷயங்களை சரி செய்கிறதுக்காக இந்த கடிதத்தை நான் ரொம்ப வெளிப்படையாக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை நயன்தாரா அவங்களுடைய கடிதத்தில் முதல் வரியை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா கஸ்தூரிராஜன் அவர்களுடைய துணையோடும் உங்கள் அண்ணன் இயக்குனர் செல்வராகவன் அவர்களுடைய துணையோடும் திரைத்துறைக்கு இன்னைக்கு பிரபல நடிகராக மாறி இருக்கீங்க. நான் அதாவது ஒரு பெண்ணா இந்த சவால் நிறைந்த திரைத்துறையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நேர்மையாக எவ்வளோ சவால்களை சந்திச்சு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய நலம் விரும்பிகளுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் என் கூட பணியாற்றிய பணியாளர்களுக்கும் என்னை பற்றி இது எல்லாருக்குமே அவங்க நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மேட்ரு அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் இவங்களுடைய டாக்குமெண்ட்ரி ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டெய்ல். இந்த டாக்குமெண்ட்ரிக்காக நடிகை நயன்தாரா நடித்த முந்தைய படங்களுடைய இயக்குநர்கள், கூட நடித்த சக நடிகர்கள், சக பணியாளர்கள், இவங்க எல்லார்கிட்டையுமே அந்த பைட் வாங்குறது அது இதுன்னு சுத்திட்டு இருந்தாங்க. அதாவது இவங்களோட ஹோல் லைஃப் நடந்தது என்ன அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக்கும்போது அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுக்காக ரொம்ப அதுவாகவே எல்லாருமே தீவிரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குன்ட்டு ஒரு தனி குழுலாம் அமைச்சு அதுக்குன்ட்டு தனியாக எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. பட் ஆனால் இதில் 2015 ரிலீஸ் ஆன நானும் ரவுடி தான் படம், விக்னேஷ் சிவனா இருக்கட்டும், நயன்தாரா அவர்கள் இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஏன்னா இவங்களுடைய காதல் வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையில் இது ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு படத்தையும் இதை காமிக்கணும், இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க போல. அதனால அந்த படத்தோடைய ப்ரொடியூசரான தனுஷ் அவர்கள் கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு இந்த படத்தோடைய பிடிஎஸ் வேணும், இந்த படத்தோடைய ஷார்ட்ஸ்லாம் வேணும், இந்த படத்தோடைய சாங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி பிடிஎஸ் கிளிக், படத்தோடைய சாங்ஸ் இதெல்லாம் தர மறுத்ததால நயன்தாரா அவர்கள் அட்வொகேட் வச்சு இதை லீகலா இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு கேட்டிருக்காங்க. இவங்க சைட்லயும் அட்வொகேட் வச்சு 2 பேருமே பேசியிருக்காங்க. 2 பேருக்குள்ளேயுமே ஒரு கான்ஃபிளிக்ட் அந்த டைம்ல ஏற்பட்டிருக்கு. இந்த கான்ஃபிளிக்ட் கடைசியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நவம்பர் 9ஆம் தேதி நயன்தாராவுடைய அந்த பியாண்ட் த ஃபேரி டெய்ல் அந்த டாக்குமெண்ட்ரியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இந்த ட்ரெய்லர்ல நானும் ரவுடி தான் படத்தோடைய பிடிஎஸ் கிளிக் தான் ஒரு 3 செகண்ட் வச்சிருந்தாங்க. இந்த 3 செகண்ட் நீங்க யாரை கேட்டு வச்சீங்க, எப்படி வச்சீங்க, ப்ரொடியூசர் என்கிட்ட நீங்க ரைட்ஸ் வாங்குனீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்க அதாவது நடிகர் தனுஷ் அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு லீகல் நோட்டீஸ், அட்வொகேட் நோட்டீஸ் இவங்களுக்கு போகுது. அந்த அட்வொகேட் நோட்டீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த 3 செகண்ட் யூஸ் பண்ணதால எங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வொகேட் நோட்டீஸ்ல இருந்துச்சு. இதை பார்த்து அவங்க அதிர்ச்சியாகி அந்த அதிர்ச்சியில தான் இந்த 3 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய தொடர்ச்சியான இந்த பழிவாங்கும் நடவடிக்கையினால நானும் என் கணவர் விக்னேஷ் சிவன் மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரியில ஒர்க் பண்ண எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கோம். முக்கியமா லவ், மேரேஜ், இதை தாண்டி என்னுடைய வாழ்க்கையில முக்கியமா நடந்த எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இந்த டாக்குமெண்ட்ரி. அப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ரியில நானும் ரவுடிதா படம் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த படம் இதுல இல்லாதது ஒரு பெரிய வழியை எனக்கு தருது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரிக்காக நானும் ரவுடிதான் படத்தோடைய சாங்ஸா இருக்கட்டும், காட்சிகளா இருக்கட்டும், இந்த படத்தோடைய போட்டோஸா இருக்கட்டும், இப்படி எல்லாத்தோடைய ரைட்ஸுக்காகவும் 2 வருஷமா என்ஓசிக்காக நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த 2 வருஷம் காத்திருப்பு கொஞ்சம் கூட பலனளிக்காததால நான் இந்த டாக்குமெண்ட்ரியில சில சேஞ்சஸ் பண்ணிட்டேனோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானும் ரவுடி தான் படத்தோடைய சாங் இன்னைக்குமே ரசிகர்களால் கொண்டாடப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ் மனசுல இருந்து எழுதி இருக்க அந்த வரிகள் தான். அப்படிப்பட்ட வரிகளே அந்த டாக்குமெண்ட்ரியில இல்லைன்னும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்படின்ட்டு நயன்தாரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த வேதனையை என்னாலையும் என் கணவராலையும் மற்றவங்க எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும், ஆனா உங்களால புரிஞ்சுக்க முடியாது, அதனால தான் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த என்ஓசிக்காக நீங்க ஒரு பிசினஸ் ரீதியாவோ இல்லைனா ஏதோ லீகலா உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க தனிப்பட்ட என் மேல இருக்க வெறுப்புனால இந்த என்ஓசியை தராதது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 செகண்ட் கிளிப் ஆல்ரெடி ஏற்கனவே அந்த கிளிப்பை எடுத்து சோஷியல் மீடியாலாம் வைரலே ஆயிடுச்சு. இந்த வைரலான அந்த 3 செகண்ட் கிளிப்புக்காக நீங்க 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கறது ரொம்ப வினோதமா இருக்கு எனக்கு. இதை நீங்க ஒரு கீழ்த்தரமான மனுஷன் அப்படின்றத இதை வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 10 கோடி ரூபாய்க்காக இவர் இதை பண்றாரா,
இல்ல தனிப்பட்ட வெறுப்பு, இல்ல இவங்களுக்கு ஏற்கனவே இவங்களுக்குள்ள இருக்க அந்த கான்ஃபிளிக்ட்னால இதை பண்றாரா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸ்டேஜ்ல உங்களுடைய அப்பாவி ரசிகர்களுக்கு முன்னாடி நீங்க பேசுறத போல 1% கூட உங்களால நடந்து கொள்ள முடியல அப்படின்றது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். திரைத்துறையில எத்தனையோ இயக்குனர்கள், எத்தனையோ தயாரிப்பாளர்கள் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க கிட்டலாம் இதை பத்தி போய் கேட்கும்போது அவங்க எல்லாருமே பேரன்போடு என்னை ஆதரிச்சு அதை வந்து நான் கேட்டது எல்லாமே பண்ணி தந்தாங்க. அதனால தான் அவங்க இன்னைக்குமே காலம் கடந்துமே வந்து ஒரு போற்றப்படுற, கொண்டாடப்படுற ஒரு ஆளா இருக்காங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லீகல் ஆக்ஷனை நாங்களும் லீகலா ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருக்கோம். 400 ரவுடி தான் படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் நடிகர் தனுஷோடைய இழிவான இந்த செயல்களை வந்து போலியா ஒரு முகமுடி போட்டு மறைச்சு இந்த ஊர்ல சுத்தலாம். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் வார்த்தை அந்த படத்து மேல சொன்னாரு அப்படின்றது என்னால மறக்கவே முடியாது. அது ஒரு ஆறாத வடுவா இன்னும் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 400 ரவுடி தான் படத்தோடைய வெற்றி நடிகர் தனுஷை சைக்காலஜிக்கலா எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படின்றது நான் என்னுடைய சினிமா பத்திரிகை நண்பர்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். இதை விட தாண்டி 2016 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ல அவர் அதிருப்தி தெரிவித்த விதம் சாதாரண மக்களுக்கு கூட இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் வியாபார ரீதியான போட்டி இருக்கும். ஆனா ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னொருத்தர் தலையிடவே முடியாது. அப்படிப்பட்ட அநாகரிகமான செயலை செய்யற பிரபல நடிகராகவே இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னும், இதுக்கு முன்னாடி அதாவது இந்த கடிதத்து மூலியமா நான் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்க கூட பயணிச்ச நடிகர்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நீங்க ஹெல்ப் பண்ண ஒரு ஆளா இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய வெற்றியுமே எந்த ஒரு கோபமும் இல்லாம சமாதானமா ஏத்துக்கங்க அப்படின்றதுதான் இந்த கடிதம் மூலியமா நான் தெரிவிக்க வர்றதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு அடுத்த ஆடியோ லான்ச்ல இப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை, நீங்களே ஒரு கதையை கட்டி அப்படிதான் நடந்துச்சு அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு பஞ்சு டைலாக்லாம் பேசுவீங்க. ஆனா நீங்க அங்க என்னதான் பேசினாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, கடவுள் மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஜெர்மன் வார்த்தையை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்ட்டு ஸ்கெடன் ஃப்ரூடி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தி அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை இனிமேட்டு யாருக்கும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய துன்பத்திலையும் இன்பம் காணாதீங்க அப்படின்றத இந்த வார்த்தையுடைய அர்த்தமா இருக்கு. நடிகர் தனுஷ் அவர்கள்கிட்ட யாருடைய துன்பத்திலையும் இன்பம் காணாம இனிமேல் இருங்க அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணி இதுல சொல்ல வராங்க. மகிழ்வித்து மகிழ், இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. கொண்டாட்டங்கள் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையை எல்லாருமே வந்து ஒரு புன்னகையோடு இந்த வாழ்க்கையை கடக்கணும் அப்படின்றதான் என்னுடைய குறிக்கோள். இதை அடிப்படையா வச்சுதான் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க எப்பவுமே ஒன்று சொல்லுவீங்களே, ஸ்ப்ரெட் லவ் ஸ்ப்ரெட் லவ்னு, அந்த ஸ்ப்ரெட் லவ்வை ஒரு முறையாச்சும் நீங்க கடைபிடிக்க பாருங்க. இதுக்காக நானும் இந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஒரு அறிக்கையை முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு அறிக்கை தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள் பலதரப்பட்ட மக்கள் கிட்ட ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நயன்தாரா அவர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை பொது வாழ்க்கையில கொண்டு வந்து எல்லார் பிரச்சனையாகவும் இது ஆக்குறாங்க, திரைத்துறையில சேர்ந்தவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்றதையும் நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நடிகர் தனுஷ் அவர்கள் 3 செகண்ட் வீடியோவுக்கு 10 கோடி கேட்கிறாரா, இது என்ன நியாயமே இல்லையே. சோ அப்படின்னு பார்த்தா எதிர்நீச்சல் படத்துல சத்தியமா நீ எனக்கு வேணும்டி பாட்டுல வந்து நடிகை நயன்தாரா காசு வாங்காம நடிச்சாங்க அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா இருக்குன்னு இவர் தானே ஒரு பேட்டியில சொன்னாரு. அப்ப அன்னைக்கு அவங்க வந்து 2 கோடி 3 கோடி வாங்கிட்டு பண்ணிருக்கலாமே, ஒரு 3 செகண்ட் கிளிப்புக்கு நீங்க 10 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்கறது நியாயமா அப்படின்ட்டு இவர் பக்கம் நயன்தாரா ஆதரவாளர்கள் பேச, இன்னொரு பக்கம் தனுஷ் ஆதரவாளர்கள் வந்து பயங்கரமா ஒரு போயிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள் அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியில வக்கீல் நோட்டீஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வக்கீல் நோட்டீஸை பார்க்கும்போது தெரியுது இவங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட், நிறைய வாட்டி வக்கீல் நோட்டீஸ் மாறி மாறி போயிருக்கு. நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நிறைய கான்ஃபிளிக்ட் போயிருக்கு. பட் ஆனால் கடைசியாக தான் இந்த அறிக்கை வெளியாகி இருக்கு அப்படின்றத நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்போ இதில் இந்த வக்கீல் நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனுஷ் அவர்களுடைய தரப்புல இருந்து ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம் நான் தான், இதுக்கு என்ன ரைட்ஸாக இருந்தாலும் எனக்கு தான் வந்து உரிமை இருக்கு, என்ன எல்லாமே என்கிட்ட தான் இந்த ரைட்ஸ்லாம் இருக்கு, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு என்கிட்ட ரைட்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு 3 செகண்ட் கிளிப் தான் யூஸ் பண்ணோம், இந்த 3 செகண்ட் கிளிப்புமே ஏற்கனவே வைரல் ஆயிடுச்சு, இன்னொன்று இது பிடிஎஸ்ல இருந்து எடுத்த, நாங்க பர்சனலா வந்து வேற ஒரு ஆள் எடுத்த ஒரு விஷுவல் தான், ஸோ இதை தான் நாங்கள் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு இவங்க சொல்ல, அதுக்கு தனுஷ் அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கான ஆதாரம் இருக்கா, முக்கியமா வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு தெளிவான விளக்கமே இல்லை, இது வந்து ஒரு தெளிவே இல்லை உங்களுக்கே, இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்றது இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. தனுஷ் அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு பாயிண்ட்
பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க. இப்போ ஒரே காட்சியை இன்னொருத்தர் வந்து ஃபோன்லயோ இல்ல வேற எதுலயோ வந்து வீடியோவோ போட்டோஸோ எடுத்தா அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் ஆக முடியுமா? படமே என்னோடது, ப்ரொடியூசரும் நான் தான், எனக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்கும் அப்படின்ட்டு அதை வந்து அழுத்தம் திருத்தமா இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அறிக்கை வெளியாகுது. ஸோ இந்த வக்கீல் நோட்டீஸ் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த 3 பக்கம் அறிக்கை தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருந்து சமூக ஊடகங்கள் வரை எல்லா இடத்துலயுமே அதிக பேசும் பொருளா மாறி இருக்கு. சரி, ஓகே, இப்போ என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நயன்தாரா அவர்கள் மேலேயும் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாங்க, இன்னொரு பக்கம் நடிகர் தனுஷ் அவர்கள் மேலேயும் குற்றம் சாட்டுறாங்க. நயன்தாரா அவர்கள் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு படம் கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அக்ரிமெண்ட்ல இருக்க முதல் விஷயமே என்னவா இருக்கும்னா, நான் பப்ளிசிட்டிக்கு வரமாட்டேன், மூவி ப்ரமோஷன்ஸ்க்குலாம் எதுவும் வரமாட்டேன் அப்படின்றது தான் அவங்களுடைய அக்ரிமெண்ட்ல இருக்க முதல் வார்த்தையா இருக்கும்னு வந்து நிறைய பேர் தகவலா சொன்னாங்க. ஆனா இவங்க ப்ரொடியூசரா பண்ற படத்துக்கு, அதாவது இவங்க ப்ரொடியூசர் ரவுடி பிக்சர்ஸ் வச்சிருக்காங்களா, இவங்க ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கோ இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்களோ அதுக்கு முன் வந்து ப்ரோமோட் பண்றாங்க. ஆடுக்காக வந்து நிறைய காசு வாங்குறது, முக்கியமா வந்து சொல்ல போனா 30 செகண்ட் ஆடு, ஒரு 20 செகண்ட் ஆடுக்காக பல கோடி ரூபாய் வாங்குறதுலாம் இருக்குல்ல. அப்போ இவங்க ப்ரொடியூசரா இருந்தா ஒரு நியாயம், மத்தவங்க வந்து ப்ரொடியூசரா ஒரு 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்கறது நியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நடிகர் தனுஷ் அவர்கள் சமீப காலங்களா வந்து இந்த சோஷியல் மீடியால அதிகம் பார்த்துட்டு இருக்க ஒரு முகமாவே இருந்திருக்காரு. முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்ல பேசின அந்த ஒரு வார்த்தை தான், என்னை வளர்த்து விட்டவங்க எல்லாருமே வந்து சும்மா நான் வளர்த்து விட்டேன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்றது அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த டிவோர்ஸ். ஸோ இந்த 2 மேட்டருமே வந்து பார்க்கும்போது ஏன்னா இவர் மேல இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் இதுவா வந்து அவர் மேல போச்சு. ஸோ அடுத்ததா இதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தொடர்ந்து அந்த நெகட்டிவிட்டியா வந்து இவர் மேல வந்துட்டே இருக்கிறதால ஸோ இவர் இதை பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு இன்னொரு பக்கமும் வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இது ஒரு பக்கம் ஒரு பெரிய பூகம்பமா வெடிச்சிட்டு இருக்கு. தனுஷ் அவர்கள் மேல வந்து இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டுறாங்க, பயங்கரமா வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாலும் நயன்தாரா அவர்கள் வெளியிட்ட அந்த 3 பக்கம் அறிக்கையை வந்து தனுஷ் அவர்கள் கூட நடித்த நடிகைகள் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது தான் இப்போ இருக்க பெரிய அடுத்த ஒரு பூகம்பமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இவங்க இப்படி போட்டா மற்ற நடிகைகள், அதாவது தனுஷ் அவர்கள் கூட நடித்த நடிகைகளே வந்து எல்லாருமே ஷேர் பண்றாங்களே அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணுமே. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களும் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, இவங்களும் ஒரு ஃபினான்ஷியலோ இல்லை வேற மாதிரி ஏதோ ஒரு ரீதியிலாவோ இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்து இதில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மீம்ஸ்ல ஒரு பக்கம் எஸ்டிஆர் அவர்களை உள்ள இழுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் எஸ்கே அவர்களை உள்ள இழுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இளையராஜா இப்போதான் இவர் இளையராஜா பயோபிக்ல நடிக்க ரொம்ப கரெக்டான ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதர் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக எல்லாரும் இதை பற்றி டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு? 3 செகண்டுக்காக 10 கோடி கேட்டது நியாயமா தப்பா, இல்லை இவங்க ப்ரொடியூசராக இருக்கும்போது இவங்க பண்ணியதை தான் இவர் பண்ணாரா அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.